ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் கேபேஜ் பொரியல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த கோஸ் பொரியல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொளத்தூர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், ஒரு 1/2 கிலோ கோஸ் எடுத்து நல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சூப்பராக வச்சுருக்கேன். இதுக்கு வந்து தேவையான பொருள்லாம் என்னென்னா, ஒரு 1/2 கிலோ கோஸு, அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், தேவையான கருவேப்பிலை, இதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். அடுத்தது இதுக்கு மிக்ஸு ஒன்று ரெடி பண்ணிக்கணும், தேங்காய் மிக்ஸு. அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அப்புறம் தேங்காய் மிக்ஸு ஒன்று அரைச்சிக்க போகிறோம். 2 கைப்பிடி தேங்காய் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 வரமிளகாய் போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து ஒரு 3 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். அடுத்தது ஒரு கைப்பிடி உடச்ச கடலை, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். சீரகத்தையும் போட்டுட்டு ரொம்ப தண்ணி ஊற்றி நைஸாக அரைக்கக்கூடாது. இது வந்து ஒரு கொரகொரப்பாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பையும் போட்டு ரெண்டுத்தையும் நல்லா செவக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். உளுந்தும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் செவந்து வரட்டும். அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடிசாக கட் பண்ணி வச்சுக்க ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த கோஸு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த கோஸை போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி பரட்டி வச்சுக்கலாம். இதுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு இல்லை, தண்ணி தெளித்து வேக வச்சாலே போதும். தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். தேவையான சால்ட்டு, தேவையான உப்பு. அது கோஸ்க்கு எவ்வளோ தேவையோ, நீங்கள் எவ்வளோ காய் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி தெளித்து விட்டாலே போதும். ஃபுல்லாக தண்ணி ஊற்ற வேணாம், கோஸ் வந்து சீக்கிரமாக வெந்துடும். பண்ண போகிறோம், ஒரு மூடியை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. அதுக்குள்ளேயே அது கோஸ் சீக்கிரத்துலேயே வெந்துள்ள போயிட்டு இந்த தேங்காய் மிக்ஸை அரைச்சிட்டு வந்துடுது. இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, ஒரு 2 கைப்பிடி தேங்காய், 2 வரமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை, 3 பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம். அதை அரைச்சிட்டு வந்துடலாம் கொரகொரப்பாக. அதுக்குள்ளே காய் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. அப்படியே விட்டுறாதீங்க, அப்பப்போ எடுத்து கோஸை கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் மிக்ஸை ஃபுல்லாக போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ எடுத்து அரைச்சோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபுல் மிக்ஸையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கோஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்காங்க. இது ஒரு முறை செய்து பாருங்கள். நீங்கள் ரசம் சாதம், சாம்பார் சாதம், தக்காளி சாதம் எதுக்காக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் அந்த பொரியல். இது வந்து ஒரு ஆந்திரா ஸ்டைலில் நம்ம செஞ்சுருக்கோம். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அட்டகாசமான ஒரு சுவையில் இருக்கும். 2 நிமிஷம் அப்படியே மூடியை போட்டுருங்க. அவ்வளோதான், கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த கோஸை வந்து கோஸ் பொரியலை வேற ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்க போகிறேன். இந்த பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். அந்த கோஸ் பொரியலை ஃபுல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டுக்கிறேன். நல்லா சுட சுட மணமாக இருக்குது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். அட்டகாசமான ஒரு சுவையில் கோஸ் பொரியல், ஆந்திரா ஸ்டைல் கோஸ் பொரியல் ரெடி ஆகிருக்கு. ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் செய்து பாருங்கள். எல்லா சாப்பாட்டுக்கும் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை இதே போல் செய்து பாருங்கள். இந்த மிக்ஸ்லாம் போட்டு தேங்காவில் என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டு நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அட்டகாசமான ஒரு சுவையில் ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.